அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறது. எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்குமே இது வந்துட்டு மனசுல பால வார்க்கக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள். மென்மேலும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும். ஏடிஎம்கே ஆட்சி வரணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். ஜல்லிக்கட்டுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி எல்லாம் பண்ணியாச்சு. ஜல்லிக்கட்டுன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லியாச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதுக்காக உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அவங்க குடும்பத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2000 ரூபாய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், மக்களுக்கு உதவியாக இருக்கும் எல்லாத்துக்கும். அந்த என்னுடைய மனைவியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்கூட்டி வாங்கணுன்றது ஒரு பெரிய கனவாக தான் இருக்குது. அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப ஈஸியாக, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் சொல்ல போனால் குடும்ப பாரம் பாதிக்கு பாதி குறைகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏடிஎம்கே ஆட்சியை நாங்களும் வரவேற்கிறோம், எதிர்பார்க்கிறோம். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. ஆனா தேர்தல் காலம் இப்பவே சூடு பிடிக்க தொடங்கிருச்சு. எங்க பார்த்தாலும் அதிமுக காரங்க சும்மா ஃபயர் மோட்ல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் எடப்பாடியார் அறிவித்த முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதி மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. இதை தொடர்ந்து இன்னைக்கு 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை எடப்பாடியார் அறிவிச்சிருக்காரு. இந்த 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதி மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கிறத பத்தி வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. அதே நேரத்தில் இதுவரைக்கும் யாரும் பண்ணாது மாட்டு வேடிக்கைலாம் 200 இன்சூரன்ஸ் கொடுக்கறதெல்லாம் இதுவரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை. இது எடப்பாடி அறிவிச்சுக்கிறது எல்லா மாவட்ட மாடுபிடி வீரர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஜல்லிக்கட்டுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி எல்லாம் பண்ணியாச்சு. ஜல்லிக்கட்டுன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லியாச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதுக்காக உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அவங்க குடும்பத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மற்ற விளையாட்டு மாதிரி கிரிக்கெட்டு மாதிரியோ இதெல்லாம் கிடையாது. இது தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு. இதை ஊக்குவிக்கிறது நம்மளோட கடமை, தமிழோட கடமையே அது. அதனால டிராக்டரு இது மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ டிராக்டர் கொடுத்து அந்த விவசாயத்துக்கு சார்ந்த பொருள்களை கொடுத்து அவங்களை ஊக்குவித்தா நல்லா இருக்கும். விவசாயியின் மகன் என்று, விவசாயியின் பெற்றெடுத்தவர் என்று அவர் ஒருவர் நிரூபிக்கிறார். மக்களுக்காக, விவசாயிக்காக, மக்கள் மாடு முட்டி இறந்தவருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இழப்பீடும் கொடுக்கல. திமுக ஆட்சியில பணம் கொடுக்கிறோம், நாங்க 1 லட்ச ரூபா கொடுக்கிறோம் அப்படிதான்ன்றாங்க. உயிர் இழந்தவருக்கு 10 லட்சம் கொடுத்து அவருக்கு ஒரு நலத்திட்டங்கள் அமைக்கிறார் என்றால் அதை விட ஒரு நல்ல மகன் யாருமே கிடையாது. இப்போ 3 சிலிண்டர்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 900 ஒரு சிலிண்டர் வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு அதுவே வருது இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீனா நம்மளுக்கு குடும்ப செலவுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சிலிண்டர் விற்கிறதுக்கு 3 சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுத்தா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது, நல்லதான் அது. ஆனால் 3 சிலிண்டர் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ நம்ம தங்கத்துக்கு விலைவாசி அதிகமாயிடுச்சு, இபி பில் ரேட் ஏற்றிட்டாங்க. மாதம் ஒரு தடவை இபி ரீடிங் எடுக்கிறேன்னாங்க, அதுவும் எடுக்கிறது இல்லை. 2வது டேக்ஸ் வரி அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. கொள்ளை வழிப்பறி இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அது இந்த அரசியல் சரியா அதை கவனிக்கிறது இல்லை. இந்த காவல்துறையை கண்டிக்கிறது இல்லை. காவல்துறையை அவர் கையில வச்சிருக்காரா இல்ல அவரு தான் காவல்துறை தான் அரசாங்கத்தை கையில வச்சிருக்கான்ற நிலைமை இப்ப போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் கஞ்சா, உட்கா, நிறைய கடத்தல் பொருட்கள் இது வரைக்கும் அம்மா ஆட்சியில இல்லாதது இப்போ திமுக ஆட்சியில் இப்போ நடந்துட்டு இருக்கு, அதிகமாகவும் ஆயிட்டு இருக்கு. எடப்பாடி அவர்கள் இந்த வாட்டி ஆட்சி அமைப்பார் என்று நாங்க நம்புகின்றோம். 2000 ரூபாய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், மக்களுக்கு உதவியாக இருக்கும் எல்லாத்துக்கும். கொடுத்தா நல்லதான், அவர் வந்தால் நல்லதான். ஆஸ்பத்திரி செலவு, இன்னும் மற்ற செலவு எல்லாத்துக்கும் தான் ஆகும். ஏழை பெண்களுக்கு, அதுக்கான தகுதி உள்ள பெண்கள், தகுதி இல்லாத பெண்களுக்குன்னு பிரிக்காம எல்லாருக்குமே கொடுத்தா நல்லா வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். ரேஷன் கார்டு கம்பல்சரி. நீங்கள் ரேஷன் கார்டை காட்டினா கம்பல்சரி, அப்பாடா எனக்கு வந்துருச்சுன்ற ஒரு திருப்தி இருந்தால் அது நல்ல விஷயம். ஓகேவா? அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். அவர் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். அதை அதுவே அவர் சரியாக பண்ணலை. இப்போ எதுவுமே சரியாக கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்த தான் செய்கிறாரு தவிர எதுவும் சரியாக செய்ய மாட்டார். அதனால் இந்த ஆட்சி வந்தால் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த ஆட்சி வரணும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாரும் ஓட்டு போடுவோம். எல்லாருக்கும் 1000 ரூபாய் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. இப்போ எங்கள் குடும்பத்திலேயே 4 பேர் வாங்குறோம், 2 பேர் வாங்கலன்னா மனசுக்கு கஷ்டமாகுது இல்லையா? இவங்களுக்கு கொடுக்குறாங்க நம்மளுக்கு கொடுக்கலையேன்ற போல. அதனால இது எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ எல்லாருமே அனுபவிப்பாங்க. அந்த பணத்தை வச்சு எதுனா அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பார்த்துப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டம் தான் இது. சந்தோஷமான விஷயம் தான் சார். ஏன்னா இது எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்குமே இது
மனசில் பாலை வார்க்கக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள். மென்மேலும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே ஆட்சி வரணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக முதியோருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும், அவங்க மருத்துவ வசதிக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். எது கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் நல்லது செய்யணும். நல்லது செஞ்சால் எல்லாம் நல்லா தான் இருக்கும். சில பேர் அவங்க பார்த்துக்கிறாங்க, அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்க. சில பேர் பார்க்காதவங்க இருக்காங்க. அது அந்த 2000 வந்து முதியோர்களுக்கு உதவி நல்லா இருக்கும். அடுத்து எங்களோட கோரிக்கை ஒன்று வைக்கிறோம். ஆட்டோ தொழிலாளர்களுக்கு விலை 13 வருடங்களாக மீட்டர் கட்டணம் உயரவில்லை. அது ஆட்டோ தொழிலாளர் வந்து எல்லா அனைவரும் அதை வந்து நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். நானும் ஒரு ஆட்டோ தொழிலாளர் தான். அதை வந்து போன அம்மா இருந்தப்ப ஜெயலலிதா அம்மையார் 2013 அவங்க தான் ஏற்றி மீட்டர் கட்டணம் ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது இப்போ வந்த அரசு இதுவரையும் ஏற்றவில்லை. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்தால் எங்களுக்கு மீட்டர் கட்டணம் ஏற்றி கொடுத்து ஆட்டோ தொழிலாளர் வாழ்க்கையை இது பண்ணால் ஆட்டோ தொழிலாளர் குடும்பங்களும் தொழிலாளர் வாழ்வும் நலனாக இருக்கும். எடப்பாடியார் வந்து கிட்டத்தட்ட அம்மாவுடைய நிகராக வர்றதுக்கு முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அம்மா ஒரு திட்டங்களையும் ஒன்று பார்த்து செய்வாங்க, மக்களுக்கு சேர்ற மாதிரி. அந்த வகையில் வந்து இன்னைக்கு அம்மாவுடைய இடத்த நிறைவு செய்கிற வகையில் இன்னைக்கு அவருடைய அறிவிப்பு இருக்கிறது. வந்து அவர் சொன்ன திட்டத்தை ஸ்டாலின் மாதிரி பின்வாங்க மாட்டார். சொன்னதை செய்வார். அம்மா மாதிரி சொன்னதே செய்வார், சொல்லாததே செய்வாங்க. என் சிஸ்டரே வந்து லோன் எடுத்து தான் படித்தாங்க. படித்து முடிச்சுட்டு அவங்களால ஒர்க் பண்ண முடியல, மேரேஜ் பண்ணிட்டோம். ஆனால் எங்கள் சித்தப்பா தான் அந்த ஃபுல் லோனையும் அடைச்சாரு. கல்வி தொகைன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கல்வி லோன்ட்டு, பட் அதை தான் ஃபுல்லாக அடித்தார். இப்போ அந்த லோனை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுத்தர மக்களுக்கு அது ரொம்ப உதவிகரமாகவே இருக்கும். இப்போ என்னோட பையனே வந்து பிஇ படிக்கிறாரு. அவருக்கு நான் 1.5 லட்சம் ஃபீஸ் கட்டுறேன் வருஷத்துக்கு. அதுமாரி எங்களுக்கு வந்து லோன் இதுவாகி ரத்து செஞ்சால் எங்களுக்கு அதோட செலவுகள் கம்மியாகும்ல. அடுத்த செலவு இப்போ சின்ன பையன் 2வது பையன் படிக்க வைப்போம். எங்களுக்கு அது வந்து கல்வி ரத்தம் தான் எங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு மனுஷனுடைய எய்மே பெரிய அளவில் வீடாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட கனவை அவர் நிறைவேற்றிட்டாருன்னா அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது என்ன ஆகுது, அடுத்து குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, அந்த செலவு, எஜுகேஷன், கல்வியோட திறமை எல்லாமே வளர்ந்துடும். ஒரு மனுஷனோட பெரிய எய்ம் வீடு தான். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் அவர் கொடுத்துட்டாங்கன்னா நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம்தான். ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஒரு நம்ம எடப்பாடி அவர்கள் காலேஜ், இந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாம் நிறைய கட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு நீட் தேர்வுனால ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்தது. அது திமுக காலத்தில் காங்கிரஸும் சேர்ந்து கொண்டு வந்து, ஆனால் இப்போ வந்து அதுக்கு எடப்பாடி அவர்கள் 7.2% ஏழை எளிய மக்கள், விவசாய மக்கள்கள் கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரு காரணத்தால் நீட் தேர்வால் கஷ்டப்படக்கூடாது என்று அந்த 7.2% கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு அடுத்த மெடிக்கல் சீட்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய உருவாக்கி கொடுத்திருக்காரு. இவர் இன்று வரை பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமும் அவரு நல்ல செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் ஆட்சி சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்த வாட்டி நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கிறோம் மக்களாக. நிறைய பேர் வீடு இல்லாமல் ரெண்டல் ஹவுஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சஸாக போகுது. விலை வந்து இப்போ எல்லாமே ஏற்றிட்டாங்க. ரெண்ட் போனோன்னா ஒரு 10,000 வச்சாதான் நம்ம போகவே முடியுது. மிடில் கிளாஸில் இருக்கவங்க 10,000 சம்பாதிக்கிறதே அதிகம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு வீடு தரான்ற போது அது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த என்னுடைய மனைவியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்கூட்டி வாங்கணுன்றது ஒரு பெரிய கனவாக தான் இருக்குது. அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப ஈஸியாக, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் சொல்ல போனால் குடும்ப பாரம் பாதிக்கு பாதி குறைகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏடிஎம்கே ஆட்சியை நாங்களும் வரவேற்கிறோம், எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக முன்னேற்றத்துக்கு அது வகுக்கும். ஏன்னா ஆஃபீஸ் போகிற மகளிர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க. நீங்கள் நிறைய பேர் என்ன அந்த பஸ்ஸில் போகிற அந்த கூட்டத்தில் நெரிச்சலில் போகிறவங்களுக்கு ஒரு மானியத்தில் ஸ்கூட்டி வாங்கினா அது ஃப்ரீயாக போய் ஆஃபீஸ் சரியான டைமுக்கு போகிறதுக்கோ வீட்டுக்கு வரத்துக்கோ பாதுகாப்பாகவும் இருக்கும். இப்போ நானே எங்கே போனாலும் நடந்து தான் வந்துட்டு இருப்பேன். இல்லைன்னா ஆட்டோ பிடிக்கணும், ஆட்டோக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு ஸ்கூட்டி நம்மளுக்குன்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து யாரும் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. நான் எங்கன்னா போனோன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும், எங்கே அழைச்சிட்டு போறீங்களா, அங்கே அழைச்சிட்டு போறீங்களா, ஒரு ஃபங்க்ஷன் கூட்டு போயிருந்தா அவரை டிபெண்ட் பண்ணணும். இப்போ ஸ்கூட்டின்னு என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் தனியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். நான் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப நல்ல திட்டம் தான். மக்களுக்கு கோசம் பாடுபடுறவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான். யார் ஒன்றாலும் வரலாம் அந்த கட்சியில். ஆனால் திமுகவில் அது போக முடியாது. எடப்பாடியார் இன்னைக்கு அறிவிச்சுன்னா அது பெரிய வரலாறு. புரட்சி தலைவர் அம்மா அறிவிச்ச வரலாறு, எம்ஜிஆர் அறிவிச்ச வரலாறு. போனாலும் கான்ட்ராக்ட் தான். 36 இலாக்கா ஒரு நியாயில் சொல்லுவாங்க அம்மா. அது மாதிரி இன்னைக்கு 36 இலாக்கா ஃபுல்லாகவே கான்ட்ராக்ட் தான். ஆனால் எடப்பாடியார் வந்த உடனே முதலமைச்சர் முதல் கையெழுத்து
மக்களுக்கு என்ன பணி செய்தார் அந்த பணியை அப்படியே பாராட்டுவார், அந்த பணி அப்படியே நிறைவேற்றுவார். எம்ஜிஆர் என்ன சாதனை சொல்லிட்டு போறார் அந்த பணி அப்படி நிறைவேற்றுவார். அம்மா என்ன சொல்லிட்டு போனா அந்த பணி அப்படியே நிறைவேற்றுவார். அதுதான் நம்மளுடைய அண்ணன் எடப்பாடியார் விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லதே செஞ்சிருக்காரு. திரும்பி அவர் வந்தார்னா விவசாயிகளும் சரி மக்களும் சரி ரொம்ப பயனடைவாங்க, அவரால் பயனடைவாங்கன்னு நினைக்கிறோம். இது அவங்க ஆட்சி நம்ம ஆல்ரெடி எல்லாரும் பேசினதா குடும்ப ஆட்சின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்தாருன்னா தனித்துவமா நிற்பாரு, தனித்துவமா நம்மள ஆட்சி செய்வாரு, வேண்டியதெல்லாம் செய்வாருன்னு நாங்கள் ஃபீல் பண்றோம். இப்போ இருக்கிற ஆட்சியில் ஃபுல்லாக விலைவாசி எல்லாம் அதிகமாக ஆயிடுச்சு. அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொதுமக்கள் எல்லாமே கஷ்டப்படுறாங்க. கரண்ட் பில்லு, வீட்டு வரி, எல்லா வரியும் ஏற்றிட்டாங்க. அதனால விலைவாசி அதிகமாகி மக்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடியார் அறிவித்த 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிக்கு மக்கள் கொடுக்கும் ஆதரவை பார்க்கும்போது இந்த தேர்தலில் அதிமுக சிங்கிள் மெஜாரிட்டியா கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவாங்கன்றது தெளிவா தெரியுது. இந்த தேர்தலில் அதிமுக எவ்வளவு சீட் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க.